இது வரவேற்கிறேன், தம்பியை வாழ்த்துறேன். படிச்சுட்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள், அவ்வளோதான். அது இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, தம்பி வந்து இப்போ பேசுகிறதுல நிறைய முதிர்ச்சியாக இருக்குது, நிதானமாக இருக்குன்னு. அது மாதிரி இங்கே இருக்கிற கொஞ்சம் பேரை படிக்க அனுப்பி, அவர் எங்கே படித்தாரோ அங்கே அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்டா கொஞ்சம் என்னப்பா அனுப்பிவிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது அவர் தேடல் அவசியம். ஒரு புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்வோம், கற்றுக்கொள்வோம்னு நினைக்கிறத வந்து அது குறை சொல்ல முடியாது. அவர் கற்றுட்டு வந்ததில் மகிழ்ச்சி தான். சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்காங்கிறது தான் பிரச்சனை. இங்கே அது இருக்கிறது இல்லை. ஏன்னா இங்கே வந்து குற்றங்கள் வந்து தடுக்கணுங்கிற நோக்கம் இல்லை, அதுக்கான செயல்முறை இல்லை. உங்களுக்கு தெரியுது என்னன்னு. பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிற ஆசிரியை போய் குத்தி கொள்றாங்க, நீதிமன்ற வாசலில் வழக்கறிஞரை விட்டுறாங்க. இது எல்லாமே தொடர்ச்சியாக நடக்குது. இப்போ அது ஒன்றும் நீங்கள் கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்குது சட்டமும் ஒழுங்கும். இவ்வளோ பெரிய கட்டமைப்பு. சீமான் யாரோட பேசுகிறாரு, அவர் எங்கே போகிறாரு, இவர் முகநூலில் என்ன பதிவு போடுறாரு, இதையெல்லாம் கண்காணிக்கிற முடிகிற அரசு. நான் யாரோட பேசுகிறேங்கிறது எல்லாரும் பதிவு பண்ணுறாங்க. நீங்கள் பேசுகிறது இவ்வளவு வலுவான கட்டமைப்பு வச்சிருக்கிற ஒரு இது. இந்த மாதிரி ஒரு கொலைக்கான திட்டமிடல், அது முன் தயாரிப்பு, அதெல்லாம் நடக்கும்போது கண்டு உணர்ந்து அதை தடுக்க முடியலையா? இது ஒரு கொடுமை தான். யாருக்குமே பாதுகாப்பு இல்லைன்னு வருது. மருத்துவமனைக்குள்ள மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்லை, நீதிமன்ற வாசலில் வழக்கறிஞருக்கு இல்லை, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியருக்கு இல்லை. யார் நீ காவல் நிலையத்துக்குள்ள காவலர்களுக்கு இல்லை அப்படின்னு வரும்போது தான் அந்த நடவடிக்கை. சட்டசபைக்குள்ள அமைச்சருக்கு இல்லைன்னு வந்தால் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அரசின் நடவடிக்கை மழை வெள்ளத்துக்குள்ள மூழ்கிருச்சு, நல்லா ஆழமாக மூழ்கிருச்சு. 3 மாதத்துக்கு முன்னாடி கட்டின பாலம், ஐயா ஏவா வேலை திறந்து வச்ச பாலம் இப்போ இருக்கான்னு பற்றியில. அப்போ எவ்வளோ உறுதித்தன்மையாக கட்டப்பட்டிருக்கு பற்றியில. ஒரு நாடு தன் மக்களின் பயன்பாட்டிற்கு ஒரு அரசு கட்டுகிற ஒரு மேம்பாலம் இந்த தரத்தில் இருந்ததுன்னா அந்த தரத்தில் தான் ஆட்சி இருக்குது. நேற்று கட்சி அதுக்கு முந்தா நாள் கட்சி ஆரம்பித்து நேற்று ஆட்சிக்கு வந்து நடக்குது அப்படின்னா பரவாயில்ல. 60 ஆண்டுகளாக 2 பேர் தான் மாறி மாறி நீங்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் பெருவெள்ளத்தை எதிர்கொள்வதும் சேதங்களை நாங்கள் எதிர்கொள்வதுமா இருக்குது. குறிப்பாக கடலூர், இப்போ இந்த வாட்டியில் இது திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திண்டிவனம் இணைஞ்சிக்கிடுச்சு. கடலூர் ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுது, சென்னை ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுது. அதுக்கான காரண காரியங்களை கண்டுணர்ந்து அதை சரி செய்யறதானே நிரந்தர தீர்வாக இருக்க முடியும். அந்த நேரம் நாங்கள் தத்தளிச்சு நிற்கும் போது உணவு பொட்டலம் கொடுக்குறோம், உங்களுக்கு சோறாக்கி போட்டோம், உங்களுக்கு நிவாரணம் கொடுத்தோம், அது உடனே தண்ணி இறைச்சி ஊற்றணும். தண்ணி எப்படி இறைச்சி ஊற்றுறாங்க? உங்களுக்கு காணொலி காட்டுட்டா இந்த தெருவில் இருக்கிற தண்ணி எடுத்து இந்த தெருவில் ஊற்றுறாங்க, இங்கிருந்து தண்ணி ஊற்றி அந்த தெருவில் ஊற்றுறாங்க, அங்கிருந்து எடுத்து இந்த தெருவில் ஊற்றுறாங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை. இன்னைக்கு சொன்னீங்க நம்மளை நாமே வெக்கி தலை குனிஞ்சு நடக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள்ட்ட சிக்கி கொண்டு வாழ்கிற நிலைமைக்கு நம்ம இருக்கிறோமேங்கிறது ஒரு பெருத்த அவமானம் தான். மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்காதவன்ட்ட வந்து ஆட்சி போகக்கூடாது. ஒரு பெண்ணை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறவனுக்கு கட்டி கொடுத்தா தாங்க அந்த பொண்ணை வச்சு ஒழுங்காக வாழ்வான். ஊதாரி பயல்களுக்கு கேவலம் கட்டவன், கேடு கட்டவன், குடியாரன், சூதாடி கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த கதை தான் இது. 60 ஆண்டுகளாக என் மண்ணை வந்து மண்ணுனா என்னன்னே தெரியல. தாய்ப்பாலும் தண்ணீரும் உங்களுக்கு மலிவாக கிடைக்கிறனால இந்த மண்ணை எவனும் மதிக்கிறது இல்லைன்னு ஐயா வைரமுத்து அவர்கள் எழுதின கவிதையை தான் சொல்ல வேண்டியது. அவனுக்கு அது அருமை புரியல. காலுக்கு கீழே மிதிபடுறதுனாலே இந்த மண்ணை அவனுக்கு சாதாரணமாக பட்டுருச்சு. இது மண்ணா? தாயின் மடி இல்லையா? எல்லாத்தையும் வெட்டி தின்றணும். மலையை வெட்டி தின்றணும், மரத்தை வெட்டி தின்றணும், மண்ணி தின்றணும், பூமியை குடஞ்சி ஈத்தேன் எடுத்துடணும். அப்புறம் என்ன இருக்கும்? அப்புறம் சரி பிறந்துட்டோம், விட்டுட்டு போக முடியல, போராடிட்டு. கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ என்னை மாதிரி இப்போ நான் 7-8 தேதியில் போய் களத்துக்கு போவேன். நான் ஏற்கனவே போய் நிற்பேன் மக்களோட மக்களாக. அவரால் போய் அப்படி நிற்க முடியாது, பிரச்சனை இருக்குல்ல. அவர் போய் அங்கே நின்னா பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்டம் விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அதிகமாக வந்துடும். அப்புறம் அந்த பிரச்சனையை வேற சமாளிக்கணும். நீங்கள் அங்கே போய் கூட்டம் கூடி அதனால வந்ததுன்னா பாருங்க, அவரை பார்க்க இவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அளவில் செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனத்தை வைப்பீங்க. அதனால அவர் சரி உதவணுங்கிற எண்ணம் இருக்கு, அதுக்கு நீங்கள் பாராட்டணும். சரி அதை கூட மற்றவங்க செய்யல. சரி அவராது வர வச்சு கொடுக்குறாரு. உதயநிதியோட பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? உதய விழா அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்?
சொல்லுங்க. அதில் போய் மாண்புமிக்க அமைச்சர் பெருமக்கள்லாம் கலந்து கொண்டு பாராட்டி பேசுறதில் அப்படி பார்க்குறீங்க. அவங்க தாத்தா நாங்கள் செத்து ஈழத்தில் விழும்போது ஒரு தெருவில் பறையோசை கேட்கும்போது, சாவுப்பறை கேட்கும்போது இன்னொரு தெருவில் மங்கள ஒளியும் கேட்டிருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிறதா? அதே இதை இதுக்கு பொருத்திக்கிறதா? எப்படி அவராவது மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னாது நினைக்கிறாரு. எது சரி வர வச்சாது ஒரு அரிசி பருப்பு ஏதோ ஒன்று கொடுக்குறாரு, வேட்டி சேலை கொடுக்குறாரு, ஏதோ ஒன்று. அதை அந்த எண்ணத்தை நீங்கள் பாராட்டத்தானே வேணும்.